கோயில்னு இருந்துச்சுன்னா தீபம் ஏற்றுவாங்க, அது கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுவாங்க. என்ன பிரச்சனை ஆக்சுவலி? இந்த தீபம் ஏற்றுகின்ற தூண் தர்காக்கிலேருந்து 3 கிலோமீட்டர் 4 மீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு ஒரு சிறப்பு சொல்ல, இல்லை 50 மீட்டர் தள்ளி இருக்குன்னு இவங்க சொல்ல. 2021 வந்ததுலேருந்து இந்த அமைச்சர் வந்து ஒரே சிவில் ஒர்க்ஸில் தான் போகிறார். ஆயிரக்கணக்கான கோடி பணம் போயிட்டே இருக்காது. ஒன்று, அறநிலைத்துறை சட்டத்தில் கோயில்களுக்கு அனுமதிக்கப்படாத கட்டுமானங்கள். ரெண்டாவது, அந்த கட்டுமானங்களை செய்வதில் அவசரம், தேவையான ஒப்புதல்களை பெறுவதே இல்லை. நீங்களும் நானும் அனுமதிலாம் வீடு கட்டினா சீல் வச்சு இடிப்பாங்க. கோயில் கட்டடத்தை யார் சீல் வைக்க போகிறது? இந்த தவறுகள் நிறையா ஜனங்க செய்கிறாங்கிறது தான் அந்த புல்டோசர் கலாச்சாரமே. கேவியட் போடணும் அவர், வேற யாரும் குறுக்க வரக்கூடாதுன்னு அவர் கேவியட். ஆனா it is the EO who has gone on appeal, which means the EO is under the thumb of the party in power. கோயிலுடைய இண்டிபெண்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. அருணாச்சலேஸ்வரர்கிட்ட என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் டிமாண்ட், உங்கள் வருமானத்தில் நீங்கள் கட்ட வேண்டியது சொல்லி 95 கோடி ரூபா. மருதமலை கோயிலுக்கு 58 கோடி. இந்த மாதிரி பல கோயில்களுக்கு இது இருக்குது. இது வந்து பயங்கர ஷாக். இது முதல்ல நான் பார்த்தபோது டாசிட்டி, டெமரிட்டி, டெஃபையன்ஸ் என்ன வேணால் சொல்லுங்கள், இதுதான் HRMC. நான் திருடுவேன், நான் கொள்ளையடிப்பேன், அதை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா அதை வெளியிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் ஆடிட் ஃபீஸ்னு 4% எடுத்துக்குவேன். அது இஸ்லாமியர்களோ அந்த தர்கா தரப்பினரோ கடுமையாக எதிர்த்ததா ஒன்றும் தெரியல. ஒரு நாள் பண்டிகை ஏற்றிட்டு போயிட போகிறாங்க. ஆமாம், இவங்களுக்கு நாங்கள் மைனாரிட்டிஸோட அரண் என்று சொல்லிக்கொள்வதில் மிகப்பெரிய பெருமை இருப்பதால் எலெக்ஷன் வரப்போகுது, நாங்கள் தான் உங்களை பாதுகாத்தோம். இந்த அறநிலைத்துறை என்பது கோயிலுடைய நன்மையை, உரிமையை பாதுகாக்க வேண்டியது. அவங்க தான் அப்பீல் போகிறாங்க. சாமி பணம் சாமிக்கு போகல, கோவிந்தா பணம். நான் சொன்னது தப்பு, கோவிந்தாவுக்கு போகல. ஆமாம், அப்போது இவங்க நிர்வாக லட்சணம் தெரியும். இது தெரிந்து விட்டால் ரொம்ப கஷ்டம். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. ஆலய பணிக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள திரு ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சமீபத்தில் இந்த இந்து சமய அறநிலைத்துறை தொடர்பாக நடந்துள்ள பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவரிடம் கேட்டு தெளிவு பெற இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் நிலுவையில் வச்சுக்கிட்டு எங்கள் அரங்கத்துக்கு வந்து நேரம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட்டு, இந்த CMDAல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான ஒரு சிக்கல் எழுந்துள்ளது. சென்னை லிங்கிச்செட்டி தெருவில் சென்னை ஏகாம்பரநாதருக்கு சொந்தமான இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தில் இந்து சமய அறநிலைத்துறை ஒரு வணிக வளாக கட்டிடத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கட்டிடத்திற்கு எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் அந்த கட்டிடம் செயல்பட தொடங்கிவிட்டது அப்படின்ட்டு ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க CMDA. சார், நம்மளாம் இப்போ வீடு கட்டணும்னா ஒரு சின்ன வயலேஷன் இருந்தால் கூட இன்ஜினியரிங் வந்து சீல் வைக்கிற அளவுக்கு போகும் இந்த சிக்கல்ன்றது உங்களுக்கு தெரியும். அரசாங்கம் இப்படி கட்டுவதால் அவர்களுக்கு மட்டும் இந்த விதிகள் பொருந்தாதா? ஏன் அறநிலைத்துறை இதை செய்கிறது? இன்னொன்று, அறநிலைத்துறைக்கும் CMDAவுக்கும் ஒருவரே அமைச்சராக இருப்பதால் இது நடக்கிறதா அப்படின்றத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். இது போக லிங்கிச்செட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் என்னோட நாலேஜுக்கு வந்தது, இது போல மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன நடக்குது சார்? இப்போ எப்போவுமே அறநிலைத்துறை இந்த சிவில் ஒர்க்ஸ்னு ஒரு கையில் எடுத்துக்கிட்டு நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. அது அந்த கான்ட்ராக்டு, கரப்ஷன், கமிஷன் எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். என்றைக்குமே எந்த ஆட்சியிலையுமே இவங்க இந்த அறநிலைத்துறையிலேருந்து கோயில் பணத்தை எடுத்து ஏதாவது கட்டுறாங்கன்னா அதுக்கு உரிய அனுமதியை பெறுவதே இல்லை. அதாவது லோக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம், பஞ்சாயத்தாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், அந்த மாதிரி பெரிய வணிக வளாகம் கட்டுறாங்க, பெரிய திருமண மண்டபம் கட்டுறாங்கன்னா அதெல்லாம் வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ஆட்டிடியூடை வந்து அதுக்கிட்ட போகிறதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2024 சென்னை கபாலீஸ்வரர் கோயில் இடம் இருக்குது, கிரீன்வேஸ் ரோடில், மிக மதிப்புள்ள இடம். அதில் வந்து ஒரு 22 கிரவுண்டை எடுத்து தமிழ் கலாச்சார மையம் அப்படின்னு கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று கட்ட வராங்க. அதுக்காக நான் அவசர வழக்கு தொடுக்கிறேன். இந்த வழக்கு தொடுக்கும்போது பல பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். இதில் வந்து கோயில் பணத்தை இதுக்கு உபயோகப்படக்கூடாது, வேறு சில சட்ட நுணுக்கங்களை எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எடுத்த எடுப்புலேயே அவங்க எதுக்கு வராங்க அப்படின்னா, ஆமாம் இவர் சொன்னது மாதிரி நாங்கள் CMDA அப்ரூவல் வாங்கலை, அது வரைக்கும் நிறுத்தி வச்சிடறோம், அதுக்கப்புறம் கட்டுறோம், அப்படிதான் கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. சார், இவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி சார்? இப்போ நம்ம வீடு வாங்கணும், ஏன்னா அந்த விதிகள் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குன்னா இஷ்டத்துக்கு கட்டிடக்கூடாது, கரெக்டுங்களா? ரோடு இங்கே இருக்குன்னா இவ்வளோ ஆஃப் செட் விடணும், இப்படி தான் கட்டணுன்றது எல்லாரோட சேஃப்டியையும் மனசில் வச்சு இந்த விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா. அப்போ இவங்க பில்டிங்க்கு மட்டும் அது பொருந்தாதுன்னா வாங்க மாட்டேன்னா? இப்போ இதில் ரொம்ப கரெக்டான பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. இந்த அடிப்படை உரிமையெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அதில் வந்து இந்த மத உரிமையில் வந்து ஷரத்து 26 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 26, அதில் 4 உரிமை கொடுக்குறாங்க. தங்களுடைய மத விவகாரங்களை அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம், மத நிலையங்களை அவர்களே நிறுவலாம், அந்த மத நிறுவனத்தின் பேரில் சொத்துக்களை வாங்கலாம்,
அந்த சொத்துக்களை சட்டப்படி நிர்வாகம் செய்யலாம். இன் அக்கார்டன்ஸ் வித் லா தான் இருக்குது அதில். அப்போது கான்ஸ்டியூஷனில் கொடுத்த ரைட்டே இட் இஸ் நாட் அ அப்சல்யூட் ரைட் வேர் யூ கேன் டூ எனிதிங். நீ என்ன வேணா கோயிலாக இருந்தாலும் என்ன ரிலீஜியஸ் என்டிட்டியாக இருந்தாலும் இன் அக்கார்டன்ஸ் வித் லா இந்த நாட்டின் சட்டத்தை நீ மதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். இப்போ இன் அக்கார்டன்ஸ் வித் லான்னு சொல்லிட்டா இந்த 2021 வந்ததுலேருந்து இந்த அமைச்சர் வந்து ஒரே சிவில் ஒர்க்ஸில் தான் போகிறார். ஆயிரக்கணக்கான கோடி பணம் போயிட்டே இருக்கு. அதில் ஒன்று அறநிலைத்துறை சட்டத்தில் கோயில்களுக்கு அனுமதிக்கப்படாத கட்டுமானங்கள், ரெண்டாவது அந்த கட்டுமானங்களை செய்வதில் அவசரம், தேவையான ஒப்புதல்களை பெறுவதே இல்லை. நான் வந்து 2022 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டேன். அதாவது மேல்முறையீடு தான் போட்டேன். அது போட்டபோது இந்த ரினோவேஷன் சம்மந்தமாக போட்டது. அதில் நான் சொன்ன பாயிண்ட்டை முழுமையாக கோர்ட் ஏற்றுக்கல. அதே சமயம் என்ன சொன்னாங்கன்னா, இது நாங்கள் ஏற்றுக்கலைங்கிறதுக்காக இவங்க இஷ்டப்படி கட்ட முடியாது, சட்டத்தை மீறி எதையும் செய்ய முடியாது, என்னெல்லாம் ஒப்புதல்கள் பெற வேண்டுமோ அதெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னாங்க. அப்போ 2024 வந்து இந்த தமிழ் கலாச்சார மையம் ஸ்டே ஆகிடுச்சு. இன்னி வரைக்கும் அது அப்படியே இருக்குது. இதாகிடுச்சா, நான் போடாத வழக்கு வேற ஒருத்தர் அழகர் கோயில் பக்கத்தில் வாடிப்பட்டின்னு இருக்கிறதுல அங்கே ஒரு நாட்டார் போடுறாரு கேஸ். எக்கச்சக்கமாக கோயில் இருந்த திறந்த வெளியே மூடிட்டாங்க, ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதில் பல குற்றச்சாட்டுகள், வணிக வளாகம், கோயில் பணத்தை எடுத்து யாத்ரி நிவாஸ், விஐபி கெஸ்ட் ஹவுஸு, அப்புறம் இனிஷியலாக ஸ்டே கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த விஐபி கெஸ்ட் ஹவுஸு டிவோட்டி கெஸ்ட் ஹவுஸ்னு பேரை மாற்றணும். எது, இவங்க ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாங்க, அதுக்குள்ள டாக்குமெண்ட்டில் அதில் ஒரு நோட் போடுறாங்க, இந்த பேரை மாற்றிடுவோம். அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டு கட்டுறாங்க, அது கட்ட முடியாது, ரெஸ்டாரண்ட்டு டைனிங் ஹால்னு பேரை மாற்றிடுவோம். சரி, இந்த தகுடத்தம் பண்ணாலும் இவ்வளவு கட்டுறாங்களே, 40 கோடி 50 கோடி, நீங்களும் பேசியிருக்கீங்க வேறு இதில் நிகழ்ச்சியில், எதுக்குமே அப்ரூவல் வாங்குறேன். கடைசியாக இந்த வழக்கை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அதில் வந்து லேர்னட் ஏஜி அப்பியர்ஸ் அண்ட் he மேக்ஸ் a ஃபேர் ஸ்டேட்மெண்ட். நான் பார்த்த வரையில் இதற்கான டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கோ சிஎம்டிஓ இல்லைன்னா முனிசிபல் அப்ரூவலோ வாங்கலை. அதனால் நாங்கள் எல்லா வேலையும் நிறுத்த சொல்லிட்டோம். கொடுத்து நிறுத்தியாச்சு, ஆனால் இந்த அப்ரூவல்லாம் வாங்காமல் நாங்கள் தொடங்க மாட்டோம்னு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு கோர்ட்டுக்கு. கோர்ட் அதை பதிவு பண்ணிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே இவர்கள் வாங்குவதில்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே அமைச்சர் இருக்காரு, நம்மளை மீறி எங்கே போயிட போகுது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ நீங்களும் நானும் அனுமதிலாம் வீடு கட்டினா சீல் வச்சு இடிப்பாங்க. கோயில் கட்டடத்தை யார் சீல் வைக்க போகிறது? இந்த தவறுகள் நிறையா ஜனங்க செய்கிறாங்கிறது தான் அந்த புல்டோசர் கலாச்சாரமே. இல்லைன்னா எப்படி இடிக்க முடியும்? இது நினச்சா இடிப்பாங்க, நினச்சா இடிக்க மாட்டாங்கல்ல. சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையாக அதை ஆட்சேபம் தெரிவிச்சிருக்கு. அதே சமயம் இவங்க செய்கிறது எல்லாமே சட்ட விரோதம். இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்கம் டேக்ஸ் இம்பாக்டும் இருக்குது இந்த கட்டடம், சிவில் கட்டடம் கட்டுறதுல. எப்படின்னா இவங்க வந்து ஒரு 75 லட்ச ரூபா லாபம் வந்துருச்சுன்னா இந்த ஸ்டோல்லியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று செய்கிறாங்க இன்கம் டேக்ஸில், ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி. அதில் எப்படின்னா உங்கள் வருமானத்தில் 70% நீங்கள் அறச்செயல்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். நீங்கள் அதுதான் டொல்லியே ரிஜிஸ்ட்ரேஷன். அதை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு 100 லட்ச ரூபா வந்துருச்சு, 70 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கணும், நீங்கள் 30 லட்ச ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த 70% செலவு செய்யவில்லைன்னா அந்த அந்த வித்தியாசத்தில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து திருப்பணி செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம், அது செய்ய போகிறோம்னு ஒரு லெட்டர் அந்த இஓ கொடுத்துருவார். அது ஆடிட்டர் ஃபைல் பண்ணுவார், இந்த ப்ரொவிஷன் எடுத்து வச்சுட்டோம் 50 லட்சம் அப்படின்னு. சரி, அப்போ அந்த டேக்ஸ் வராதுன்னு அவங்க ரிட்டர்ன் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த வருஷம் கட்டியிருக்கணும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷமாக அது கட்டியிருக்கணும், செய்கிறதே இல்லை. இட்ஸ் அ ஃபால்ஸ் டிக்ளரேஷன் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு திருப்பணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 70 லட்சம்னு சொல்லி கணக்கு கொடுத்துட்டு நீ கல்யாண மண்டபம் கட்டினா கோர்ட்டு ஒத்துக்கல. இது வந்து கோயிலுக்கு கூடிய விஷயம் இல்லை. வணிக வளாகம் கட்டினா கோர்ட்டும் ஒத்துக்கல, சட்டமும் ஒத்துக்கல, கோர்ட்டும் ஒத்துக்கல. கோர்ட்டு டிக்ளேரே பண்ணிடுச்சு வணிக வளாகம் கட்டக்கூடாதுன்னு. அப்போது இது 50 லட்சம் இல்லை 1 கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் வணிக வளாகம் கட்டினா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிரெடிட் வரக்கூடாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சார், நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்கிறீங்க, நிறைய பேருக்கு எனக்குமே வந்து நீங்கள் இந்த சமூக வலைதளங்களில் நீங்கள் பதிவு பண்ணும்போது தான் இந்த ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதனால கோவில்கள் இழப்பை சந்திக்கின்றன அப்படின்ட்டு நீங்கள் பதிவு பண்ணும்போது தான் நான் முதல் முறையாக யோசிக்கவே ஆரம்பிக்கிறேன். ஓஹோ, நம்மள மாதிரியே கோயிலும் டேக்ஸ் ஐடி கட்டணும் போல அப்படின்றது அப்புறம் தான் நீங்கள் நம்ம விவாதிச்சப்போ சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு கோவிலும் செப்பரேட் என்டிட்டிஸ் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இது சம்மந்தமாக கொஞ்சம் விளக்குங்க சார், ஒரு லேமேன் டேர்ம்ஸில் விளக்குங்க. அதாவது என்னென்னா, இப்போ நான் சம்பாதிக்கிறேன், எங்கள் கம்பெனிக்கும் ஐடி கட்டுறோம், எனக்கும் ஐடி கட்டுறேன், ஸோ இது நிறுவனம் தெரியுது. கோயில் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ கோயிலில் வந்து கோயிலாக இருந்து பூஜை புனஸ்காரம் உற்சவம் அப்படின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் நிறையா வருமானம் வருது, உண்டியல் வருது. அதனாக்க நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு டேக்ஸ் கிடையாது. உண்டியலில் வர கலெக்ஷனில் நீங்கள் உபயோகப்படுத்திட்டீங்க அறச்செயலுக்குன்னா டேக்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து பிரசாதம் விற்கிறேன்னு சொல்லி ஒரு வருமானம் வருது, அந்த பிரசாதம் வந்து இங்கே செய்யலை, இட் இஸ் மேனுஃபேக்சர்டு எல்ஸ்வேர், இட் இஸ் அ பிஸ்னஸ். இன்கம் டேக்ஸ் மாத்திரம் வராது, ஜிஎஸ்டியும் வரதில்லை. அது சரிங்களா? அப்புறம் கல்யாண மண்டபம் கட்டுறீங்க, யாத்ரி நிவாஸ் கட்டுறீங்க, இதில் உங்களுக்கு லாபம் வருது, தட் இஸ் பிஸ்னஸ் இன்கம். இந்த 12A வந்து நான் சொன்ன மாதிரி இவ்வளவு இன்கத்துக்கு மேலே போனால் அதுக்கு யூ ஹாவ் டு பே டேக்ஸ். இப்போது இவங்க
பல வருடங்களாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணல. சார் அதுக்கான ஃபைன் ஹெவியாக இருக்குமே சார். ஹெவியாக இருக்கும். இதை வந்து என்ன ஆச்சுன்னா, நான் பார்த்த வரைக்கும், நான் சில பேரிடம் பேசிய வரைக்கும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கோயிலுங்கிறதுனால கொஞ்சம் கண்டுக்காமையே இருந்துட்டாங்க. இப்போது கொஞ்சம் அவங்க சீரியஸாக, ஏன்னா ரொம்ப வருமானம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 5-6 வருடங்களில் கோயில் வருமானம் பெரிய அளவில் போய்விட்டது. இப்போ உங்களுக்கு வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஒரு டிமாண்ட் இருக்குது. 2 வகையான டிமாண்ட். ஒன்று பேன் டிமாண்ட் சொல்லிட்டு உங்களோட வருமானத்தில் இருக்கக்கூடிய டிமாண்ட். இன்னொன்று டேன் டிமாண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த டேன் டிமாண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்களா, அதில் ஏதாவது ஜிஎஸ்டி பிடிக்கணும்ல, இல்லை வேறு ஏதாவது இது பண்ணுறீங்களா, நீங்கள் பிடிக்க வேண்டிய ஜிஎஸ்டியோ இல்லை வருமான வரி பிடித்தமோ, நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது 2% வருமான வரி பிடிக்கணும். அதோ பிடிக்க வழி தவறிவிட்டால் இட் இஸ் கால்ட் அ டேன் டிமாண்ட். Why did you not deduct the tax? இப்போ இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் உங்களுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. 50 லட்ச ரூபா பேமெண்ட் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது அவங்க அந்த பிடிச்சிருக்கணும் 2% பிடிச்சிருக்கணும். பிடிக்கலன்னா கோயில் நிர்வாகம் தான் தப்பு. அதுக்கு பெனல்ட்டி உண்டு, எல்லாம் உண்டு. இப்போது அருணாச்சலேஸ்வரர்கிட்ட என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் டிமாண்ட், உங்கள் வருமானத்தில் நீங்கள் கட்ட வேண்டியன்னு சொல்லி 95 கோடி ரூபா. இது வந்து பயங்கர ஷாக். இது முதல்ல நான் பார்த்தபோது, கோயிலுக்கு நல்ல வருமானம் வருது, வருஷத்துக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடி வருது. ஆனால் இன்கம் டேக்ஸ் 95 கோடி வருதுன்னா எங்கேயோ பெரிய அளவில் ஏதோ சொதப்பல் நடந்திருக்கு. அவன் சும்மா போட மாட்டாங்க. அதை எடுத்து வழக்கு போட்டிருக்காங்க, அது வேறு விஷயம். மருதமலை கோயிலுக்கு 58 கோடி டிமாண்டு. இந்த மாதிரி பல கோயில்களுக்கு இது இருக்குது. அதே மாதிரி இவங்க 2013 இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, சிபிடிடி எக்ஸம்ஷன்ஸ் டெல்லியில் இருக்குது அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், அவங்களுக்கு ஒரு இது கொடுத்து நீங்கள் டிலே கண்டனேஷன் பண்ணுங்கள் அப்படி. இந்த டிலே கண்டனேஷன்னா 1 வருஷம் 2 வருஷம்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. இவ்வளோ வருஷம்லாம் பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு டிலே கண்டனேஷன் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக இருக்குது. நீங்களும் நானும் போய் டிலே கண்டனேஷன் கேட்டேன். இந்த மாதிரி நான் வந்து 6 மாதம் சிக்காக படுத்துட்டேன், இல்லை கோமாவில் போயிட்டேன், இல்லை சில பேர் எழுதி பார்த்துருக்கேன், நான் உண்மையிலேயே நடந்ததா தெரியாது, பைத்தியம் முடிச்சு போச்சு, இப்படி போட்டால் தான் அவங்க டிலே இல்லைன்னா லேஸில் கொடுக்கவே மாட்டாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வில் நாட், உன்னோட டியூட்டியை நீ செய்யலை அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. எனக்கு இந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இப்போது எனக்கு ஆடிட்டர் வச்சுருக்கேன், கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டர் வச்சுருக்கேன். அவர் அந்த இயர் ரெண்டு முடியறதுக்கு முன்னாடியே என்னென்ன பண்ணணும், ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவார். அதனால ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்படி கோவில்களுக்கு ஆடிட்டர் உண்டா? சரியான கேள்வி. இதை செய்ய தவறியதால் தான் மிகப்பெரியது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டர்னல் ஆடிட் மட்டும் தான் வச்சுருக்கேன். சட்டம் என்ன சொல்லுது, உனக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வருமானம் தான் எக்ஸ்டர்னல் ஆடிட் வச்சிருன்னு சொல்லுது. எஸ், எக்ஸ்டர்னல் ஆடிட் வைக்கும்போது அது 12 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, 12 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருந்தால் உங்கள் தணிக்கை செய்ய வேண்டியது ஒரு பட்டய கணக்காளர், அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் செய்யணும். இவங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல. 4% கோயிலேருந்து எடுத்துக்கிறாங்க. நோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வில் சார்ஜ் யூ 4% ஆஃப் யுவர் டோட்டல் இன்கம். யாருமே செய்ய மாட்டாங்க. இவங்க 4% கூசாமல் எடுத்துட்டு எப்படி ஆடிட் பண்ணுமோ அப்படி ஆடிட் பண்ணுறதே இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காரு கமிஷனரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்தோடனே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு சிஏ படித்தவங்கள எம்பேனல் பண்ணுறாரு. இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக ஒரு 8 ஃபேர்மு, சென்னையாக ஒரு 10 ஃபேர்மு, இப்படி எம்பேனல் பண்ணுறாரு. இது எம்பேனல் பண்ணி அவங்க சார்ட்டர் அக்கௌண்டன்ட்ஸும் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பதில் பண்ணி அவங்கள எம்பேனல் ஆயிருக்காங்க. அவங்களோட வேலை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா, இந்த ஐடி ரிட்டர்ன், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் இது மட்டும் பண்ணுங்க, இங்கே கணக்கெல்லாம் தணிக்கை பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படி பண்ணா இதை ட்ரூத்ஃபுல்லாக பண்ண முடியாது. நான் சொல்லுவேன், நான் வந்து முழுச கணக்கு ஆராயாமல் இந்த வருடம் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ் எவ்வளவு, ரீஃபண்டு எவ்வளவு, இல்லை நான் டிடிஎஸ் எவ்வளோ கிளைம் பண்ணால் எப்படி பண்ண முடியும்? இன்னொன்று, கீழே அந்த ஆடிட்டர் கையெழுத்து போடுறாரு, ஏதாவது நாளைக்கு தப்புன்னா ஹீ இஸ் லயபிள். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி லயபிள். இப்போல்லாம் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சார், ஜிஎஸ்டிலையும் சரி இன்கம் டேக்ஸ்லையும் சரி இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், கமிஷனருக்கு இந்த மாதிரி எம்பேனல் பண்ணுறதுக்கு சட்டத்தில் அதிகாரம் இல்லை. சார், அவர் பால் ஹெக்டர் பாண்டியன் சொன்ன மாதிரி வானலாவிய அதிகாரம் படைத்தவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் சட்டசபையை பற்றி அவர் சொன்னார், அது ஓரளவு உண்மையாக இருக்கலாம். அப்போ கூட கேட்டார், சட்டசபையில் ஒரு கொலை நடந்துச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். ரொம்ப தள்ளி போட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொம்ப அதிகமாக யோசித்த விஷயம். இருந்தாலும் கேள்வி முக்கியமான கேள்வி. கமிஷனர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, அவர் என்ன உத்தரவு போட்டாலும் கோயில் உபயோக பண்ணணும், இல்லை தான் என்ன வேணால் போடலாம்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த சிவில் ஒர்க்ஸ் நடக்குது எவ்வளவு, இது எல்லாமே மிகப்பெரிய சட்ட மீறல்கள். ஏன்னா கோயிலின் உபரி நிதியை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது சட்டம் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு கோயில் நோக்கத்துக்கு தான் செலவு பண்ண முடியும், உபரி நிதி இருக்குது, சரி கோயில் நோக்கத்தை தவிர வேறு செலவு செய்கிறேன் என்று வந்தீர்கள் என்றால் அவங்க A to G வரைக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு செலவு பண்ணுங்க, இந்தந்த காரியத்துக்கு செலவு பண்ணுங்க. கல்லூரி கட்டுறீங்களா கட்டுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் இந்து மதம் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் இந்த ப்ரொப்போசலை ட்ரஸ்டீஸ் கொடுத்து அறங்காவலர்கிட்ட கொடுத்து பொதுமக்கள்கிட்ட கேட்டு விசாரணை நடத்தி அப்புறம் தான் கொடுக்க முடியும். அதுலேயும் இப்போ
மாண்புமிகு எஸ்.எம். சுப்பிரமணியம் அருள்முருகன் தீர்ப்பு கல்யாண மண்டபத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் அக்யூமுலேட் ஆன சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸு இல்லை மேக்ஸிமம் 50% தான் எடுக்கலாம். அசசபிள் இன்கம்னு இருக்குது. ஒரு வருஷத்தில் எவ்வளோ இன்கம் வருது அதுக்கு வந்து நீங்கள் வந்து 12% 4% சார்ஜ் பண்ணுறீங்களே, அது அசசபிள் இன்கம்னு பேர். அதில் 10% தான் எடுக்கலாம். இது எது குறைவோ அவ்வளோதான் எடுக்க முடியும். அக்யூமுலேட்டட் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் 10 கோடி இருந்து உங்களோட அசசபிள் இன்கம் 1 கோடி தான் அப்படின்னா நீங்கள் 10 லட்சம் தான் உபரி நிதி செலவு பண்ண முடியும். இவர் கட்டுறதை பார்த்தா சேகர் பாபு எல்லா ப்ராஜெக்ட்டுமே 40 கோடி 50 கோடின்னு போகுது. திருச்செந்தூரில் சிவநாடார் வந்து 200 கோடி ரூபா கொடுத்து அவரே தன்னுடைய ஆட்களை வைத்து அதெல்லாம் செய்கிறார். இவர்கிட்ட பணம் கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டார். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஜியோ போட்டு 100 கோடி ரூபா சிமிலர் ஒர்க்ஸ். ஸோ இது வந்து கோயில் பணம் சுத்தமாக காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு தள்ளிவிட்டார். அதில் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இருக்குது. ஜிஎஸ்டி வந்து காலேஜ் கட்டினீங்கன்னா 12%, வேறு கல்யாணம் கட்டினா 18%. நான் காலேஜ் கட்டுறதுக்கும் 18% சார்ஜ் பண்ணுவேன். இதெல்லாம் முதல்ல வாயில் போட்டது, திருப்பி எடுக்க முடியாது. இந்த பார்த்தசாரதி கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அதில் ஒரு ஆடிட் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தீங்க, பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உத்தேசமாக தான் இதை பண்ணியிருக்கோம், நாங்கள் கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட்ஸை பார்க்கலன்ற மாதிரி அதில் எழுதியிருக்கிறாங்க. இது சொன்னதே வந்து நிதித்துறை செய்கின்ற தணிக்கை, வெளித்தணிக்கை கூட இல்லை. அவங்க அப்படி பார்க்கும்போதே பல கிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 4 பக்கம் கொடுத்துருக்காங்க, போயிட்டே இருக்க அப்ஜெக்ஷன்ஸ். அதில் முதல் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஸ்டாஃப், ஒரு பெண்மணி 3 வருடங்களாக அந்த கையடக்க ரசீது போடுற மிஷினை வச்சுக்கிட்டு அதில் ஏதோ தகுடு திட்டம் பண்ணி 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சுருட்டிடுச்சு. இதை இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மிஷினை வச்சு ஏதோ பார்த்து இது இவ்வளோ கணக்கில் வரலன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி சொன்னாக்க உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு பணத்தை கட்ட வைக்கிறாங்க. கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கல. திஸ் இஸ் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டெம்பிள் மணி சார். டெம்பிள் மணி அண்ட் ப்ராப்பர் எஃப்ஐஆர் ஷுட் ஹவ் பீன் ஃபைல்டு. இதே மாதிரி தான் இதில் பண்ணாங்க. நம்ம திருவொற்றியூரில் 2015 கும்பாபிஷேகம் நடந்தபோது ஒரு கொடிமரத்தை காமிச்சு 3 பேர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க. 3 பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடிமரத்தையும் சரி செய்யலை. அப்போது பணம் கொடுத்தவர் ஒருத்தர் எண்ணூரில் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் கும்பாபிஷேகத்துக்கு வராரு. கும்பாபிஷேகத்துக்கு வந்தபோது பார்க்குறாரு கொடிமரத்துக்கு ஒன்றுமே செய்யலை. லட்சக்கணக்கில் கொடுத்து விட்டு அவர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று விடுகிறார். 2-3 நாட்கள் கழித்து கோயிலில் வந்து கேட்போன்னு அலுவலகத்தில் வந்து கேட்குறாரு. அப்போது யார்கிட்ட பணம் கொடுத்தாரோ அவர் இல்லை, அவருக்கு வேண்டாத ஒருத்தர் இருக்கார். இந்த மாதிரி பணம் கொடுத்தேன் அப்படின்னு, எங்கே பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒன்றுமே வரல. அந்த பணம் வாங்கியவர் எப்படி வாங்கியிருக்கிறார் என்றால், தியாகராஜ சுவாமின்னு செக் வாங்கியிருக்கார். அந்த திருவொற்றியூர் பெருமானுடைய பெயர் 3 பேர் உண்டு, ஆதிபுரீஸ்வரன் உண்டு, தியாகராஜ சுவாமி உண்டு. தியாகராஜ சுவாமின்னு கொடுங்கன்னு செக்கை வாங்கிட்டு தியாகராஜ சுவாமின்னு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் போட்டு பணத்தை எடுத்துட்டார். இது கொஞ்சம் பெரிய விஷயமா போகுது. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தினமலரில் இந்த செய்தி வருது. செய்தி வந்தோடனே அந்த கிளர்க்கை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி நடக்குது. இந்த திருமகள்னு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, ஆமாம் சார், அவங்க தான் என்கொயரி ஆஃபீஸர். அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அவருக்கு பாதி சம்பளம் கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் திருப்பி வேலைக்கு சேர்த்துறாங்க. வேலை சேர்த்தது மாத்திரம் இல்லை, அவர் பாதி சம்பளம் வாங்கினார் இல்லையா, அதையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. இதுதான் அறநிலைத்துறை. கொப்புடை நாயகி அம்மன் கோயில்னு காரைக்குடி பக்கத்தில் ஒரு கோயில். அந்த கோயிலில் அம்மனோட நகை, அந்த கோயில் சட்டத்தில் உள்ள வெள்ளி, அதை எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டார் ஒரு ஈயோ. அதை எடுத்தோடனே நீங்களாலும் நம்மளுடைய நிறுவனத்தில் ஏதாவது திருட்டு போனால், இல்லை வீட்டில் திருட்டு போனால் உடனே நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதை ரெக்கவர் பண்ண பார்ப்போம். இந்த கமிஷனர் அவருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறாரு. இந்த மாதிரி இந்த நகையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இதனுடைய உங்கள் பதில் என்ன அப்படின்னு. இந்த மாதிரி தான் அந்த அறநிலைத்துறை கோயில் இதுக்கிட்ட கேஸ் பக்கமே போக மாட்டாங்க. சில திருட்டு போனாலே கொடுக்கறது இல்லை. அதனால தான் பல சிலைகளை வந்து மீட்கும் போது இதுக்கான எஃப்ஐஆர் எங்கன்னு அந்த சில திருட்டு நம்ம கேட்குறோம். இந்த கோயிலில் இருந்தால் கொடுத்துருப்பாங்களே அப்படியே ஆர்கியூமெண்ட் போகுது. ஆனால் ஆடிட் ரிப்போர்ட்டில் பார்த்தசாரதி கோயிலை தெளிவாக குறிப்பிட்டு விட்டாங்க. இதுக்கு வந்து பொறுப்பு நிர்ணயிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு போட்டுட்டாங்க. இந்த காரணத்துக்காக தான் இவங்க வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு ஆடிட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டவுன்லோடபுள் PDF ஃபார்மேட்டில் கொடுக்கணும்னு நான் ஒரு வழக்கு போட்டேன். இந்த வழக்கு எப்படின்னா, கமிஷனர் போட்ட உத்தரவை நிறைவேற்றவில்லைன்னு தான் நான் போட்டேன். அவர் வந்து கொடுத்துருக்காரு எல்லா சபார்டினேட்ஸுக்கும், கோயில் ஆடிட் ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து PDFல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. இதை பண்ணவே இல்லைன்னு 2023 வழக்கு போட்டேன். மறுபடியும் அது விசாரணைக்கு வரும்போது 2024 டிசம்பர் மாதம் இப்போ இருக்கிற கமிஷனர் ஒரு இது அனுப்புகிறார், சர்க்குலர் அனுப்புகிறார். இந்த வழக்கு TR ரமேஷ் வழக்கு நிலுவையில் இருக்குது, நீங்கள் ஜனவரி 31, 2025க்குள்ளே எல்லா கோயில் கணக்குகளையும் பதிவேற்றம் செய்யுங்கள் என்று. அப்படியும் செய்யலைன்னு சொல்லிட்டு நான் வந்து கேஸ் போடுறேன். ஆகஸ்ட் மாதம் அது விசாரணைக்கு வருது. அப்போது 44,000 கோயில் இருக்குது, இது கஷ்டம், அது இதுலாம் சொல்கிறாங்க அறநிலைத்துறை தரப்பில். அப்போ நான் சொன்னேன், 50 பெரிய கோயில்கள் இருக்கின்றன. 3 கோடி, 5 கோடி, 10 கோடி, 100 கோடின்னு வருமானம் உள்ள கோயில்கள். இந்த இணை ஆணையர் லெவலில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார், இல்லை துணை ஆணையர் லெவலில் இருப்பார். அந்த கோயிலோட வருமானம் மற்றும் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான். ஆமாம், டெசிக்னேஷன் இல்லைங்களா, இன்கம் வச்சு தான் டெசிக்னேஷன். ஓகே, அது வந்து புராதன கோயில், பழனி மாதிரி பெரிய கோயிலுக்குன்னா ஜேசி ஜாயின்ட் கமிஷனர். ஸ்ரீரங்கம் மாதிரி கோயிலுக்குன்னா
ஜாயின்ட் கமிஷனர். Okay. அவங்க சட்ட மோசடியா இருக்காங்கிறது வேற விஷயம், உத்தரவே இல்லாமல் இருக்குங்கிறது அது வேற விஷயம். ஆனால் அந்த டெசிக்னேஷன்ல இருந்து அதை பார்த்துக்கிறாங்க. இப்போ வடபழனின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசி லெவல், மருதமலையிலாம் டிசி லெவலில் இருக்கு. இப்போ திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லையா, அது பேசணும், அது டிசி லெவல். இந்த மாதிரி கோயிலுக்கு 50 கோயில் இருக்கு. இதோட ஆடிட் ரிப்போர்ட்டை இவங்க பதிவேற்றம் செய்யட்டும் as a beginning. இட்ஸ் a fair demand. அதுக்கான டிமாண்ட் தான் அதிகம். ஒரு சின்ன கோயிலை விட இதுல பெரிய பணம் புழங்குறதுனால இதோட ஆடிட் முக்கியம். கோரிக்கையை வச்சோன்னா நீதிபதியை வந்து அதை எல்லாத்தையும் எவ்வளோ கோயில் இருக்கிறது உறுதி செய்து விட்டு விரிவான உத்தரவு போடுறாரு, 1 மாசத்துக்குள்ள நிறைவேற்றுங்க அப்படின்னு. இவங்க நிறைவேற்று அந்த ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு, ஆடிட் ரிப்போர்ட்லாம் இருக்கு. வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி சார்? சார் தேர் இஸ் நோ டிஃபிகல்ட்டி. இவங்களோட வெப்சைட்டில் ஒரு கோயில் ஆடிட் ரிப்போர்ட்டை பதிவேற்றம் செய்வதற்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஆமாம் சார். இப்போ நீங்கள் இந்த பார்த்தசாரதி கோயிலில் சொன்னது மாதிரி எல்லா கோவில்களிலும் இது போல சிக்கல்களை ஆடிட், மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன. ஆடிட் பண்ணுறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, சில பல குறைபாடுகள் இருக்கும். தட்ஸ் ஃபைன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த ஆடிட் டீம் இருக்கு, கோயில் என்ன நடக்கும் என்ன நடக்கக்கூடாதுங்கிறதுலாம் நல்லா தெரியும். அதை அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் நான் முன்னாடி பேசணும்போது சொன்னோம், இந்த மாதிரி 18 லட்சம் ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் 86 பெண்டிங்காக இருக்குன்னு. இப்போது பார்த்தசாரதி கோயிலில் 10 லட்ச ரூபா ஒரு ஸ்டாஃப் கையாடல் பண்ணியிருக்கு, மாட்டினோன்னு கொண்டு வந்து கட்டியிருக்கு. அந்த அம்மா ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலைங்கிறது நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னு தெரியுதா? இப்போ நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சுப்பீங்களா? இந்த டிடிஎஸ் 36 லட்சம் கிளைம் பண்ணாமல் அம்போன்னு விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோமா? அப்புறம் அந்த டிமானிட்டைசேஷன் சமயத்தில் ஒரு 35 லட்சம் கோவிந்தா பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோமா? சாமி பணம் சாமிக்கு போகல, கோவிந்தா பண்ணேன்னு நான் சொன்னது தப்பு, கோவிந்தாவுக்கு போகல. ஆமாம். அப்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னு தெரியும், இவங்க நிர்வாக லட்சணம் தெரியும். இது தெரிந்து விட்டால் ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஒருத்தன் கேஸ் போடுறேன், ஆடிட் ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த ஊருக்காரன் போடுவான். பட் அதுக்கு ஒரு ரிட் இஷ்யூ பண்ணியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறதுன்றது அதுதான் ஹெச்ஆர்என்சி டெஃபையான்ஸ். இப்போ திருப்பரங்குன்றத்தில் அப்படி தானே? கம் டு திருப்பரங்குன்றம் சார். இது முடிச்சதான் சார். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. நேற்று ஒரு சிங்கிள் ஜட்ஜ் மிஸ்டர் ஜிஆர்எஸ், யூ மே நாட் லைக் மீ ஜட்ஜ்மெண்ட், யூ கோ ஆன் அப்பீல் அண்ட் கெட் அ ஸ்டே ஆர்டர் டில் இட் இஸ் ஸ்டேட் யூ ஹவ் டு ஒபே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஹவ் டு கம்ப்ளை. வாட் இஸ் த ஆப்ஷன்? Alternatively, they could have gone on appeal. That is fine. நீங்க போய் ஆடிட் ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ண வேண்டியது இல்லைன்னு டிவிஷன் பெஞ்சில் நீங்க ஆர்டர் வாங்கிக்கிங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கி, டிவிஷன் பெஞ்ச் போட்ட உத்தரவு மேல நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்க ஸ்டே வாங்கிட்டு இந்த கோவிலோட நான் ஆடிட் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு இவங்க போயிடுவாங்களா? அப்படி போய் வாங்கிக்கிங்க. இல்லைன்னா நீங்க கம்ப்ளைண்ட் தானே பண்ணணும். எப்படி இவ்வளவு அடேசிட்டின்னு கேட்கிறேன் சார் நான். டாசிட்டி, டெமரிட்டி, டெஃபையன்ஸ் என்ன வேணா சொல்லுங்க, இதுதான் ஹெச்ஆர்என்சி. நான் திருடுவேன், நான் கொள்ளையடிப்பேன், அதை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா அதை வெளியிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா ஆடிட் ஃபீஸ் 4% எடுத்துக்குவேன். நான் திரு எச் ராஜா போன்றோர் ஹெச்ஆர்என்சி கிட்டேருந்து கோவிலை காப்பாற்றணும்னு சொல்லும்போது நான் எதிர்த்திருக்கேன். சரிங்களா? நான் அதை எதிர்த்திருக்கேன். என்னென்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு அவங்க அந்த கோவில் சொத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக முடியாது. ஒரு அரசுகிட்ட இது போன்ற நிறுவனங்கள் தனிநபர்களிடம் இருப்பதை விட ஒரு அரசுகிட்ட இது இருக்கிறது நல்லது என்று நான் வாதிட்டது உண்டு. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும் போது பார்த்தா ப்ராப்பராக எதுவுமே செய்யலையே சார். நீங்கள் ஆடிட் பண்ணி இன்னொருத்தர் வீட்டு காசு, அது சாமி காசு, அதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணு 10 லட்ச ரூபா இங்கே சென்னையில் இவ்வளோ பிரபலமாக இருக்க ஒரு கோயிலில் 10 லட்ச ரூபா ஒரு பொண்ணு திருடுது, அதை நீ திருடின காசை திரும்பி கொடுத்துருமான்றதை ஒரு தண்டனையாக கொடுக்குறீங்க. அதுவும் தட் டு ஆஃப்டர் ஆடிட் ஃபவுண்ட் திஸ். இல்லைன்னா இட் வுட் ஹவ் பீன் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆமா. அப்ப நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க? கோவில அந்த காசை எடுத்து சம்மந்தம் இல்லாம விஐபி கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறீங்க, பயணியர் விடுதி கட்டுறீங்க, பேரை மாத்துறீங்க. இந்த பிஜேபி தரப்பு திரு எச் ராஜா போன்றோர் இவங்க திருடுறாங்க, கோயிலை வச்சு இவங்க திருடுறாங்கன்னு சொல்ற விமர்சனம் சரியா தானே இருக்கு. ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷனா அப்லோடு பண்ணியா, ஆடிட் ரிப்போர்ட்டை அப்லோடு பண்ணியான்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு போடுது. இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இது நீங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல எடுத்துக்கங்க, பேங்க்ஸ் எடுத்துக்கங்க, வேற பொது நிறுவனம் எடுத்துக்கங்க, இது எல்லாமே பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. இப்போ தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் இப்போ 24 இதை பப்ளிஷ் பண்ணாமல் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் 23, 24 எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கடன் கொடுத்தது ஒரே ஒரு நிறுவனம் தான், டான்ஜெட்கோ என்ற ஒரு நிறுவனம். அது கூட பேரை மாற்றிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 46,000 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. பல பேர்கிட்ட பணம் வாங்குறாங்க. யார்? தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். அதில் கோயில்கள் மிக முக்கியம். ஆயிரக்கணக்கான கோடி பணம் கோயிலேருந்து போகுது. யூனிவர்சிட்டிஸ் எல்லாரையும் இங்கே போட சொல்லி, அதாவது இது லாஸ் மேக்கிங் என்டிட்டி டான்ஜெட்கோ. எஸ், ரெக்கவர் பண்ண முடியாது. போன வருஷத்து அக்கௌண்ட்டை பார்த்தா 4,000 கோடின்னு இருக்காங்க. அது ரொம்ப கம்மியாக தெரியுது. அதுக்கு முந்தின வருஷம் 10,000 கோடி லாஸ். 1,60,000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க வெளியிலேருந்து. இப்போ பிகாஸ் இட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்டிட்டி இன்சால்வெண்ட் ஆகாமல் இருக்கு. இப்போ அவங்க டான்ஜெட்கோ பொது வெளியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நாங்கள் 8% தரோம், 8.5% தரோம்
அப்படின்னு சொல்லி டெபாசிட்ஸ் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க லாஸ் மேக்கிங். ஸோ அந்த லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கு பதிலாக இவங்க வந்து இன்னொரு கம்பெனியை கிரியேட் பண்ணி, இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கிரியேட் பண்ணி, அதோட ஒரே வேலை டான்ஜெட்கோக்கு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது. அண்ட் தே கலெக்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டெம்பிள். யூனிவர்சிட்டிஸ், டெம்பிள்ஸ், நிறைய பென்ஷன் ஃபண்டு. அவங்களோட கிரெடிட் ரேட்டிங் BBB-. இதுக்கு கீழே போச்சுன்னா அவங்களும் பணம் வாங்க முடியாது பப்ளிக்டேருந்து. இந்த BBB- ரொம்ப லோ ரேங்கிங். அதாவது இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு அண்டர்டேக்கிங்கிறத அந்த ஒரு இதில் தான், ஒரு மாயையில் தான் ஓடிட்டு இருக்கு. டுமாரோ இஃப் தேர் இஸ் அ ரன் ஆன் த பேங்க், அதாவது என் பணத்தை திருப்பி கூடியா, இது நீ சரியில்லை ஃபினான்ஷியல்ஸ் அப்படி சொல்லி 4 பேர் போய் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா திக்குமுக்காடி போயிடும், கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. இதில் போய் திரும்ப 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 கோயில் பணத்தை போட சொல்கிறாங்க. இதில் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டடி, டெபாசிட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது HRNC ஆக்டில். அந்த ரூல்ஸில் எதில் போடலாம், எந்த அரசு நிறுவனத்தில் போடலாம், எந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போடலாம், எந்த ஷெட்யூல் பேங்க்லலாம் போடலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா கோயில் பணம் ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதில் அந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கிடையவே கிடையாது. எப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க? அந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸு அவங்களுடைய ஒரு மோசமான மேனேஜ்மெண்ட்னாலேயே என்னன்னு தெரியல, பல சமயம் கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் டிடிஎஸ் பிடிக்கல. டிடிஎஸ் பிடிக்காமல் வந்துச்சுன்னா இது கோயில், டெம்பிள் ஆல்சோ கெட் இன்டு ட்ரபிள் வித் இன்கம் டேக்ஸ். ஏன்னா அவங்க வந்து அதை காட்டாமையே இருந்து போயிடுவாங்க. அப்போ பெனல்ட்டி எல்லாம் வரும். நான் கமிஷனர்கிட்ட ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன்னா, இந்த டெய்ட்டிங்கிறவர் ஒரு மைனர் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும். அவருடைய கார்டியனாக தான் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. அது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஹெரிடிட்ரி ட்ரஸ்டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அப்பாயின்மெண்ட் ட்ரஸ்டியாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை கோயில் சொத்திலிருந்து முறையான வருமானத்தை பெற்று, அந்த வருமானம் கோயில் எதற்காக ஏற்பட்டதோ அதற்காக செலவழிப்பது, உபரி நிதியை எதற்காக செலவழிக்கலாம் என்று சொல்கிறதோ அதுக்கு உரிய ஒப்புதல்களை பெற்று செலவழிப்பது. இதுதான் உங்கள் வேலை. அதை விட்டுட்டு எனக்கு 95 கோடி ரூபா அருணாச்சலேஸுக்கு டேக்ஸை கட்டணும், டேக்ஸ் கட்டலை, நாளைக்கு ஆர்டர் ஃபைனல் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இத்தனை நாள் கட்டாதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும், பெனல்ட்டி கட்டணும், நான் டிடிஎஸ் கிளைம் பண்ணாமல் இருக்க லாஸ் வருது, இப்படி எல்லாம் வந்தால் அதுக்கு கடவுள், அந்த கோயிலின் கடவுள் பொறுப்பு கிடையாது. நிர்வாகம் செய்கின்ற அறநிலைத்துறை தான் பொறுப்பு அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். வழக்கு போட போகிறேன். ஏன்னா நிறைய டேட்டா என்கிட்ட வந்துருச்சு. நான் அது வழக்கு போட போகிறேன். அதே மாதிரி நீங்கள் பணத்தை ஜாக்கிரதையான இடத்துல தான் போடணும். திவாலாக போகிற கம்பெனியில் கோயில் பணத்தை எப்படி கொண்டு போய் போடணும்? நாளைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் திவால் ஆகாதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு மாரட்டோரியம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, 6 மாதத்துக்கு யாரும் விட்ரா பண்ணக்கூடாதுன்னு. கோயில் எவ்வளோ BBB- அதை நோக்கி இது போகுதுன்ட்டு தான் நோக்கி போகுதுங்கிற ஒரு அச்சம் மிக கடுமையாக இருக்கிறது. கண்ணை நேரம் தெரியுது கண்ணில். சார், நீங்கள் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ மென்ஷன் பண்ணீங்க. ஆமாம். லேமன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னன்னா, அது சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படுகிறது. அங்கே விலங்குகள் பலி கொடுக்கும் வழக்கம் இருந்தது என்று இஸ்லாமியர்கள் தரப்பு வலியுறுத்துகிறது. இங்கே இது எங்களுக்கு வழிபாட்டு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இதற்குள் இப்போது நம்ம போக வேணாம். இந்த தீபம் ஏற்றுறது என்ன லிட்டிகேஷன், அதுவே எனக்கு புரியல. கார்த்திகை இது வந்துச்சுன்னா தீபம் ஏற்றவங்க திருவண்ணாமலையில் ஏற்றினார்கள். ஆமாம், அதுபோல் ஏற்றிட்டு போக வேண்டியதானே. இதில் என்ன பிரச்சனை? நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு நாட்களுக்கு முன்பு ஹைகோர்ட் CAS ஆஃப் ஜவான்ஸோட போய் பெட்டிஷனர் அனுப்பி நீ போய் ஏற்றுன்றாங்க. ஸ்டேட் இம்போசஸ் 144 ப்ரொஹிபிட்டரி ஆர்டர். தெர் வர் புல்ஸ் அண்ட் புஷஸ். லத்தி சார்ஜ் நடக்கல, அவ்வளவுதான். இது கோயில்னு இருந்துச்சுன்னா தீபம் ஏற்றுவாங்க, அதுவும் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுவாங்க. என்ன பிரச்சனை ஆக்சுவலி? இப்போ கோயில் அது மலை கோயில். ஓகே சார். வெளியில் உங்களுக்கு கோபுரம் தெரியுது, அதனால தெரியுது. நீங்கள் நினைச்சிருக்கீங்க மலையை ஒட்டி இருக்கிற கோயில் நினைச்சிருக்கீங்க. கோயிலே மலை கோயில் தான். ஓகே. குடவரை குடைந்து தான் அங்கே. இது அடிப்படையில் ஒரு தேவார ஸ்தலம், சிவன் கோயில். முருகன் அங்கே பிரசித்தியாக இருக்காரு. ஏன்னா அது திருமுருகாற்றுப்படை திருப்பரங்குன்றத்தில் தான் ஆரம்பிக்குது. அங்கே அவருக்கு தெய்வயானையோட திருமணம் நடந்ததாக ஐதீகம். அது சங்க காலத்திலிருந்து பாடப்படுகின்ற ஒரு கோயில். சங்க பாடல்களில் திருப்பரங்குன்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே. திருமுருகாற்றுப்படை 10 பாட்டில் வர்றதும் பழமையான நூல் தான், சங்க காலத்தை ஒட்டிய ஒரு நூல் தான். அதுலேயே திருப்பரங்குன்றத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போது அது சேயோன் குன்று என்று முருகனுடைய குன்றாக அது பேசப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த சோழ பாண்டியர் காலத்துக்கு பிறகு இஸ்லாமிய படையெடுப்பு மதுரையில் வருது. அந்த மதுரையில் வந்தபோது அந்த நாயக்கராட்சி ஆட்சியிலும் இருந்தது மதுரை, இல்லைங்களா? நாயக்கராட்சியிலும் பின்னாடி வந்தது. இந்த பாண்டியருக்கு பிறகு நடுவில் இந்த உலூஃப் கான் முகலாய படையெடுப்புக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போது அவங்க ஒரு 36-35 வருஷம் அங்கே மதுரையை கைப்பற்றி ஆண்டு கொண்டிருக்கு. அந்த சமயத்திலேயே அதுக்கு பிறகோ அதுக்கு மேலே ஒரு தர்கா, அதாவது ஒரு சிக்கந்தர்னு ஒருத்தருக்கு நினைவிடமாக அந்த இடம் வைக்கப்படுகிறது. இஸ்லாமியருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் இந்துக்கள் அங்கே ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அந்த முகலாயர்கள் எல்லாம் வெற்றி கொள்கிறார்கள். அப்படியே போயிட்டே இருக்குது. விஜயநகர கிங்டம் வருது, அப்புறம் நாயக்கர்கள் வராங்க, எல்லாம் வராங்க. 1920 இஸ்லாமியர்களுக்கும் வீரர்களுக்கும் பல பிரச்சனைகள் வரும்போது, இது எங்கள் இடம், அது உங்கள் இடம்னு வரும்போது, அவங்க சூட் ஃபார் டிக்ளரேஷன் போடுறாங்க தேவஸ்தானத்துலேருந்து. அப்போ நீங்கள் ஒன்று டெம்பிள். அப்போ நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்,
திருப்பரங்குன்றம் தனி கோயில் கிடையாது. மதுரை மீனாட்சி சுந்தரர் கோயில் தேவஸ்தானத்தோட ஒரு அங்கம். ஓகே. அப்போ அவங்க வந்து சூட் ஃபார் பிரான்ச் மாதிரி சப் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அப்போ அந்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து சூட் ஃபார் டிக்ளரேஷன் போய் இந்த மலை எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு போகிறாங்க. அது சப்ஜெக்ட் லெவலில் ஒருத்தர் போகுது. அது எல்லாத்தையும் அவர் பார்த்து எல்லாத்தையும் டிமார்கேஷன்லாம் பண்ணிவிட்டு, இந்த மலை முழுவதுமே இந்த கோயிலுக்கு சொந்தம், சில இடங்களை தவிர. சில இடங்கள்ல என்னென்னா, அங்கே ஒரு நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம் இருக்குது, சரி இடம். அப்புறம் இந்த தர்கா இருக்கிற இடம், தர்காவுக்கு போகக்கூடிய படிக்கட்டு, இது முக்கியமாக இதை குறிப்பிட்டு தீர்ப்பு வழங்கிடுறார். இந்த தீர்ப்புக்கு எதிராக தர்கா சைட்லேருந்து அவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க. அவங்களுக்கு சாதகமாக உயர்நீதிமன்றம் வந்துடுது. 1923 ஆகஸ்ட் மாதம் சப்ஜெக்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் இவங்க தரப்பு வெற்றி பெறும். அது எந்த ஆண்டு? அது வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு, சரியா அது தெரியல எனக்கு. அதன் பிறகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. ஓகே. லண்டனில் பிரிவி கவுன்சிலில் போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கொஞ்சம் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து இங்கே லோக்கலாக சில அப்ரூவல் வாங்கி தான் அங்கே போக முடியும். அங்கே அவங்க பார்த்துட்டு தே ரெஸ்டோர் தி ஆர்டர் ஆஃப் தி சப்ஜெக்ட். அவர் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவி கவுன்சிலுக்கு போய் இஷ்யூ செட்டில்ட் in 1932. After that it was never reopened. No. It was always reopened now and then, in the sense I have this right, I have that right. 1960ல அப்புறம் இவங்க குவாரி பண்ண பார்க்குறாங்க இஸ்லாமியர்கள். அந்த படிக்கட்டெல்லாம் கட்ட போகிறோம், இன்னும் பெருசாக கட்ட போகிறோம் அப்படின்லாம் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கு தடை உத்தரவு வாங்குறாங்க. அப்புறம் இந்த திருவிழா அதெல்லாமே இஷ்யூ ஆகுது. 1994ல் ஹைகோர்ட்டுக்கிட்ட போகுது மறுபடியும் அது விஷயம். அப்போ அவர் விசாரிச்சுட்டு, இப்போ இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இந்த வருஷம் விட்டுடுங்க, அடுத்த வருஷத்துலேருந்து தீபம் ஏற்றுங்க. எங்கே தீபம் ஏற்றுறதுன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி தீபம் ஏற்றுறாங்க. அது எங்கன்னா பாதியில் ஏற்றுறாங்க. இப்போ மலையை ஒட்டிய கோயில்லாம் உச்சியில் ஏற்றுறது தான் வந்து வழக்கம். அது மலை பாதியில் அந்த மோட்ச தீபங்கிற செய்யக்கூடிய இடத்துல அங்கே ஏற்றுறாங்க. மோட்ச தீபம் வேற, கார்த்திகை தீபம் வேற. ஓகே. மோட்ச தீபம் இறந்தவர்கள் நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காக ஏற்றப்படுகிறது. அதனால தான் அதுக்கு பேர் மோட்ச தீபம். ஆமாம். அது இதையும் மிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அது வேற நோக்கம். இது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி. ஆமாம், இது விழா. ஆமாம், விழா. அப்போது 94ல் தீர்ப்பு வந்தது. அதுக்கு அடுத்த வருஷத்துலேயே செய்யணும். யார் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, கோயிலை நிர்வாகம் செய்கின்ற அறநிலைத்துறை செய்ய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் வந்து they are under the control of government, and government want to please everybody, especially the minorities. ஓகே. அதுதான் இஷ்யூ, வேற ஒன்றும் இல்லை. இப்போ மறுபடியும் ஒருத்தர் போகிறார், ராமரவிக்குமார்னு ஒரு டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் மறுபடியும் போகிறாரு. அவர் போகும்போது லேர்னட் ஜட்ஜு GRS முன்னாடி இது வழக்கு வருது. அப்போ முதலாளே அவர் கேட்குறாரு விசாரணையும் போது, என்ன நான் ஒரு அந்த தரப்பு எல்லாரும் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் அப்புறமா சேர்க்க போகிறாரு. அப்போ வந்தவங்களை கேட்குறாரு, உங்களுக்கு என்ன இதில் ஆட்சேபனை, உங்களுக்கு என்ன ஆட்சேபனை. போலீஸ் தரப்பை கேட்குறாரு, உங்களுக்கு இதாக ஆட்சேபனை இருக்கா, நீங்கள் உத்தரவு போட்டிங்கன்னா நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிறாங்க போலீஸ் தரப்பில். இப்போ முத நாள் அதுக்கு நேர் ரிவர்ஸாக இப்போ பண்ணிட்டாங்க. அப்போது அவர் என்ன they agreed first day. If the court passes an order, we will comply the order and we will carry it out அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் GRS வந்து இதில் வந்து சிக்கல் நிறையா இருக்குது. இவங்க வந்து இந்த தீபம் ஏற்றுகின்ற தூண் தர்காக்கிலேருந்து 3 கிலோமீட்டர் 4 மீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்ல, இல்லை 50 மீட்டர் தள்ளி இருக்குன்னு இவங்க சொல்ல, நேராக போய் பார்த்துடுறேன் அப்படின்னு நேராக போய் பார்த்து அவருக்கு வேண்டிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துருச்சு. அவருக்கு திரும்பி வந்து தர்கா சைடு இன்னும் 2-3 பேரெல்லாம் வழக்கில் சேர்த்துட்டு விசாரித்து இது பண்ணும்போது ஆர்டர் ரிசர்வ் பண்ணிட்டாரு. 28ஆம் தேதி ஆர்டர் ரிசர்வ் பண்ண நினைக்கிறேன். 1ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ 3ஆம் தேதி தீபம். 1ஆம் தேதி ஆர்டர் இஷ்யூ பண்ணோன்னே இவங்க வந்து இமீடியட்டாக அதே ஜட்ஜிட்ட போய் ஸ்டே கேட்கலாம். வி ஹேவ் ப்ராப்ளம்ஸ், லா அண்ட் ஆர்டர், வாட் எவர் ரீசன் யூ சே. இஃப் யூ ஆர் கோயிங் டு சே ஆன் லீகல் பொசிஷன், அது சரியாக வராது, அது அப்பீல் தான் போகணும். போய் கேட்டிருக்கலாம். அவங்களுக்கு இது அங்கே ஏற்றுறதுல இதே இல்லை. இத்தனைக்கும் நான் கேள்விப்பட்ட வரையில் அதை இஸ்லாமியர்களோ அந்த தர்கா தரப்பினரோ கடுமையாக எதிர்த்ததா ஒன்றும் தெரியல. ஒரு நாள் பண்டிகை போயிட போகிறாங்க. ஆமாம், இவங்களுக்கு நாங்கள் மைனாரிட்டிஸோட அரண் என்று சொல்லிக்கொள்வதில் மிகப்பெரிய பெருமை இருப்பதால் எலெக்ஷன் வரப்போகுது, நாங்கள் தான் உங்களை பாதுகாத்தோம் அப்படிங்கிறத ஒரு பேசும் பொருளாக கொண்டு போகலாம்னு நினைச்சாங்களோ தெரியல. இந்த அறநிலைத்துறை என்பது கோயிலுடைய நன்மையை உரிமையை பாதுகாக்க வேண்டியது. அவங்க தான் அப்பீல் போகிறார். யாருன்னா இந்த EO போகிறார் அப்பீல் அவசரமாக. A government representative goes on அப்பீல். அந்த EO யாருன்னா அந்த கோயிலை இல்லீகலாக இருக்கிறவர். மிகப்பெரிய மோசடி செய்து கோயிலை 1983 மதுரை கோயிலேருந்து பிரிக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ரூவல் எப்படி வாங்கினாங்கன்னா, they obtained the order of approval by fraud. மதுரை கோயிலில் போய் இருக்கிற EO 2 கோயிலும் பெருசாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, எங்களுக்கு சிரமமாக இருக்குது, அதனால் மதுரை கோயில் EOவால் சமாளிக்க முடியல, இதுக்கு தனி EO வேணும்னு சொன்னானே ஜென்யூன் ரீசன்னு கோர்ட்டு ஏற்றுக்கொண்டு பைஃபர்கேஷனுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் மதுரை கோயிலில் என்னோட EO இருக்கிறது ஃப்ராட் பண்ணியிருக்காரு, அவருக்கு அங்கே இருக்கிறதுக்கு வேலையே இல்லைன்னு இவங்க சொல்லவே இல்லை.
1951 இவரோட சோழி முடிஞ்சிருச்சு, நாங்கள் மோசடியாக இருக்கோம், இது 83 அப்படின்னு போய் சொல்லவே இல்லை. தே அப்டைன்ட் an ஆர்டர் பை ஃப்ராட். இதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சப் டெம்பிள் தான் சமயபுரம் கோயில், மாரியம்மன் கோவில். ஆமாம். இது என்ன சார் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு? அரங்கநாதருக்கும் இல்லை அது எல்லை காவல் தெய்வம்னு அந்த அம்மா அந்த காலத்தில் வழிபட்டிருக்காங்க. இது ஸ்ரீரங்கம் கோயில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான், இந்த பட்டர்கள் தான் இதுக்கு அரங்காவலராக இருந்திருக்கிறார். ரொம்ப புது சார் அந்த ஊரு, ஆனா எனக்கு புது கதையா இருக்குது எனக்கு. ஆமா, கொஞ்சம் தூரம் தள்ளி. இதுவாது தெரியும் தெரியும் இது தெரியும். 5.5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில்ல 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. ஆனா அது தூரம், அது அதிகம் தெரியும். சமயபுரத்துல இருந்து இதுக்கு சுவாமி புறப்பாடு சோமசுந்தரம் மீனாட்சியும் திருப்பரங்குன்றம் போற புறப்பாடெல்லாம் உண்டு இங்க. ஓகே. இப்ப கூட கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா? ஆமா. அது கும்பாபிஷேகம் முதல் நாள் சாயந்தரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு மூடிட்டாங்க. ஏன்னா அவர் 2 பேரும் புறப்பட்டு கும்பாபிஷேகத்தை பார்க்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கும்பாபிஷேகம். இவங்க முதல் நாள் சாயந்தரமே மீனாட்சி அம்மையும் சோமசுந்தரமும் புறப்பட்டு போயிட்டாங்க. அதனால அந்த கோயில் தொடர்பு ரொம்ப உள்ள கோயில். ஸ்ரீரங்கம் சமயபுரம் இதே மாதிரி போய் சொல்லி ஸ்ரீரங்கம் கோயில் ஈயோ ரொம்ப சிரமப்படுறாரு, இதை நாங்கள் 2ஆக பிரிச்சிடுறோம். இங்கேவாது 2ஆக பிரிச்சுட்டு மதுரையில் ஒரு ஈயோ ஆர்டர்னு போட்டார், ஒரு போகஸ் ஆர்டர் போட்டார். அது போடுறதுக்கு ஒரு அதிகாரம் இல்லை, அது வேறு விஷயம். சமயபுரத்தில் அந்த ஆர்டர் கூட போடல. இது பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்னா, கட்டில் கால் மாதிரி அப்படின்னு 3 காமிச்சு 2ன்னு சொல்லி 1ன்னு பலகால எழுதி அதையும் அழிச்சிட்டானா. அதுதான் HRNC. ஸோ இந்த திருப்பரங்குன்றம் சார், திருப்பரங்குன்றம் தி அப்பீல் ஹஸ் பீன் ஃபைல்டு பை த பர்சன் ஹூ ஹேஸ் டு ப்ரொடெக்ட் தி ரிலீஜியஸ் ட்ரெடிஷன் ஆஃப் தி டெம்பிள். யார் கோயிலுடைய நடைமுறையை விழாக்களை பாதுகாக்க வேண்டுமே அவரே சொல்றாரு, நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு. அவரோட வேலை அந்த கோவிலின் நலன்களை பாதுகாப்பது மட்டுமே. அப்ப அவரு ஏத்தணும்னு போனோம் கோவிலுக்கு. இப்போ என்ன பேச்சு வருது அப்படின்னா, இவர் கோயிலை ரெப்ரசன்ட் பண்ற அறநிலைத்துறை அதிகாரியா இல்ல வக்ஃப் போர்டை ரெப்ரசன்ட் பண்ற அதிகாரியா? ஏன்னா அவர் வக்ஃப் போர்டு என்ன கோரிக்கை வைக்குமோ அந்த கோரிக்கையை இவர் வைக்கிறார். அங்க ஏத்தக்கூடாது அப்படின்னு வக்ஃப் போர்டு ஆர்கியூ பண்ணாங்க. இப்போ அவங்க ஒன்றும் சொல்லலை. இப்போ அவங்க அப்பீல் போல. இவங்க அவ்வளவு நேரம் உசுப்பேத்தி ஏத்தணும்னு தான் இவர் கோர்ட்டுக்கு போனோம். ஈவோ ஆமா, தீபத்தை மிக்க நன்றி, அது ஏத்தணும், யாரும் இது கேவியட் போடணும், அவர் வேற யாரும் குறுக்க வரக்கூடாதுன்னு அவர் கேவியட். ஆனா இட் இஸ் தி ஈஓ ஹூ ஹஸ் கான் ஆன் அப்பீல், which means the EO is under the thumb of the party in power. கோயிலுடைய இண்டிபெண்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. இதனாலேயே அரசு ஊழியர்கள் கோயிலில் நிர்வாகம் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் எல்லாம் முன்னெடுப்போம். இதை பிஜேபி முன்னெடுக்குமா தெரியாது. அவங்க வழக்கே போடலை, ஆனால் வெற்றின்னு குதிக்கிறாங்க. ஸோ திமுக தன்னுடைய கொள்கைகளை கோவிலில் திணிக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்க? நிச்சயமா. இப்போ இந்த வழக்கை எடுத்துக்கங்க. 100 வருஷமா அங்க அந்த தீபத்தூண் மேல ஏத்தலைன்னு சொல்றவங்க 1000 வருஷமா 2000 வருஷமா தமிழ் அர்ச்சனை கிடையாது இவங்க கொண்டு வராங்களே, யாராவது அப்ஜெக்ட் பண்ணாங்களா? பெருசா இல்லாத பழக்கத்தை தானே நீங்க கொண்டு வரீங்க. தமிழில் குடமுழுக்குன்னு கொண்டு வந்தாங்க, அதை அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுகி சிவம் ஏதோ திருநெல்வேலியில் பேச பார்த்தாரு, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சத்தம் போட்டு விரட்டிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோயில் அதிகத்தை ரொம்ப பீறாங்கன்னு போச்சு. இப்போ நீங்கள் 100 வருஷமே இல்லாத பழக்கம், 1000 வருஷம் இல்லாத பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரும்போது, இந்த தீபம் அதற்கு முன்னாடி நடந்திருக்குது, திருப்பி கொண்டு வருகிறார்கள் என்றால் ஏன் கொண்டு அதற்கு சான்றுகள் இருக்கு, சான்றுகள்லாம் இருக்கு. இந்த தீபம் மலையோட இதுல தீப தூண் இருப்பதே சான்று தான். அது தர்காலேருந்து 50 மீட்டர் தள்ளி இருக்கு. அதில் ஏற்றிட்டு போனால் நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை இல்லை. அதை இஸ்லாமியர்களே உணர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர்கள் பெரிதாக அப்ஜெக்ஷன் சொன்ன மாதிரி தெரியல சார். இன்னைக்கு ஒரு நாள் பண்டிகை நாள் சார், கார்த்திகை தீபம் சார், ஏற்றிட்டு போயிட போறாங்க சார். என்ன சார் அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்க போகுது? நான் சிறுபான்மையின் பாதுகாவலன் என்று மாறுதட்டிக்குள்ள இது எலெக்ஷன் இஷ்யூவா யூஸ் பண்ணலாமோன்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். சேகர் பாபு ஒரு வார்த்தை பேசினார் அதை பத்தி? இல்ல சார். இவர் போய் திருவண்ணாமலை போய் இருக்கிறாரு, ஒரு நடிகை பக்கத்துல அனுமதித்து விட்டு அவரும் அந்த அம்மாவை நான் தரிசனம் பண்ண பெரிய பாக்கியம் பண்ணலாம் அந்த அம்மா சொல்றாங்க. அந்த நடிகை அதெல்லாம் நல்லபடியா போச்சு, வாழ்க. யாரானாலும் சாமியை கும்பிட்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா திருப்பரங்குன்றத்துல கோயிலின் உரிமையை நிலைநாட்டுவேன் செய்யணும். 8000 ஏக்கரை என்க்ரோச்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாருல்ல, ஆக்கிரமிப்புல இருந்து எடுத்துட்டோம்னு சொல்றாருல்ல. கோயில் உரிமை ஆக்கிரமிப்புல தானே இருக்கு, அதை பாதுகாத்துட்டோம்னு சொல்லுங்க. சரி, நீங்க கேஸ் போடணும், போடலை. கேஸ் போட்டு ஒருத்தர் ஆர்டர் வாங்கியிருக்காரு, அதை நிறைவேற்ற மாட்டேன்னா இது பெரிய பிரச்சனையா வெடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அறநிலைத்துறை எதிர்த்து போனது தான் இப்போ பேசும் பொருளாகிவிட்டது. அங்கே தீபம் ஏற்றக்கூடாது அந்த இடத்தில் என்று யார் போகிறார் என்றால் அறநிலைத்துறை போகிறார். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ரமேஷ். நீங்கள் சொன்னதில் எனக்கு இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் எனக்கு ஐ ஹவ் காட் பெட்டர் கிளாரிட்டி. ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு புரியுது, நீங்கள் இந்த கோவிலோட ஈவோ, அந்த கோவிலோட நலனை பாதுகாக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. ஆமாம். ஆனா நீங்க அந்த கோவில் நலனுக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு செல்கிறீர்கள். நிச்சயமாக எதிராக போகிறார். ஏன்னா ஒரு கோயில் ஏற்பட்டதே வழிபாடு தொடர்புடைய விஷயத்துக்கு தான் கோயில், அப்புறம் தான் மற்றதெல்லாம். அந்த வழிபாடுக்கே நான் வேட்டு வைப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சம்பளம் வாங்குறது கோயில் படத்திலிருந்து. ஆனா நீங்க அந்த கோயிலுக்கு எதிராக செயல்படுறது இது மிகப்பெரிய துரோகம். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இது சிவன் சொத்து, இது அவர்
அதற்கு விரோதமாக செயல்படுகிறார். எனக்கு இதுவும் நீங்க சொன்னது செய்தி. அது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது சிவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தலம் அது. திருமுருகாற்றுப்படையிலும் பாடப்பட்டிருக்கு. நம்ம 6 படை வீடுன்னு சொல்றோம் இல்லையா, ஆமா அது தப்பு. ஆற்றுப்படை வீடுங்கிறது தான் கரெக்ட். ஆற்றுப்படை 6 நம்பர் கிடையாது, நம்பர் கிடையாது. அது 6 வந்ததுனால 6 சொல்லிட்டு இருக்கோம். ஆற்றுப்படை வீடுங்கிறது திருப்பரங்குன்றம், அடுத்தது திருச்சீரலைவாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர், அப்புறம் திரு ஏரகம் என்று சொல்லக்கூடிய சாமிமலை, அப்புறம் திரு ஆவினன்குடி. பழனி கிடையாது, கீழே இருக்கு இல்லையா திரு ஆவினன்குடி, அதுதான் ஆற்றுப்படை வீடு. அதை ஒட்டி இருக்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்கிறோம், பழனி சொல்கிறோம். பழனி கிடையாது. அப்புறம் குன்றுதோர் ஆடல், திருத்தணி கிடையாது. குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் அப்படி சொல்லி குன்றுதோர் ஆடல், அப்புறம் பழமதி சோலை. இவை தான் 6 ஆற்றுப்படை. 6ங்கிறதுனால எல்லாம் சௌரியமாக 6 படை வீடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி.